ஹாய்ப்பா எல்லாம் என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க? உங்க வீட்ல என்ன லஞ்ச்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீட்ல என்ன லஞ்ச்ன்றத பார்க்கலாம் வாங்கப்பா. சுட சுட சாதம் ரெடியா இருக்கு, கொஞ்சமா போட்டுக்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க டயட்ல இருக்கிறதுனால யாரும் சரியா சாப்பிட்றது இல்லை வீட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா முச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு குழம்பு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நைட்டுக்கு வேறு எதாவது செய்யறதுனால கொஞ்சமாக தான் குழம்பு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஸ்பூனே எடுக்கல பாருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து பொரியல்ப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தக்காளி பழம்லாம் போட்டு பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புதினால செஞ்ச இது வந்து ஊறுகாய். இதை போட்டே சாப்பாடு போட்டு பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ பசி எடுக்கும். இப்போ மதியானம் சாப்பிட்டா கூட நைட்டுக்கு நல்ல பசி எடுக்கும், பித்தத்தை தணிக்கும். இந்த புதினா ஊறுகாய் நல்லெண்ணெயில் செய்யறது. ரெசிபி வேணா சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. வாங்க சாப்பிடலாம். ஹாய்ப்பா எல்லாம் என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டில் என்ன லஞ்ச்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீட்டில் என்ன லஞ்ச்ன்றத பார்க்கலாம் வாங்கப்பா. சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க டயட்டில் இருக்கிறதுனால யாரும் சரியாக சாப்பிட்றது இல்லை வீட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா முச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு குழம்பு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நைட்டுக்கு வேறு எதாவது செய்யறதுனால கொஞ்சமாக தான் குழம்பு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஸ்பூனே எடுக்கல பாருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து பொரியல்ப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தக்காளி பழம்லாம் போட்டு பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புதினால செஞ்ச இது வந்து ஊறுகாய். இதை போட்டே சாப்பாடு போட்டு பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ பசி எடுக்கும். இப்போ மதியானம் சாப்பிட்டா கூட நைட்டுக்கு நல்ல பசி எடுக்கும், பித்தத்தை தணிக்கும். இந்த புதினா ஊறுகாய் நல்லெண்ணெயில் செய்யறது. ரெசிபி வேணா சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. வாங்க சாப்பிடலாம்.